என்ன பண்ணியிருக்கான்னு மட்டும் பாருங்கள். நம்ம லாஸ்ட் டைம் 12க்கு அப்படி தான் சொல்லியிருந்தேன். என்னென்னா 62 ஏபி 62க்கு ஏபி வந்து பார்த்திங்கன்னா 12 அடிச்சிருந்தான். இங்கே வந்து பிசி 62 அதுக்கு ஒரு பிசி ஒரு 12 அடிப்பான்னு சொன்னால் அன்றைக்கி வரல. அதே சேம் பேட்டர்ன் இங்கே வரது வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இங்கே ஏபி பாருங்கள் 23 ஏபி 23 அடிச்சுட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 விட்டு பாருங்கள் ஏபி ஒரு 57 ஓகேவா. ஏபி 23க்கு ஏபி 57 அடிச்சிருந்தா இங்கே பிசி 23 கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 விட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே பிசி 57 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிசி ஒரு 57 கரெக்டாக 4 நாள் கேப் ஓகேவா. கரெக்டாக பார்த்திங்கன்னா 4 நாள் கேப்பில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 57 வர மாதிரி இருக்குது. எல்லா பக்கமும் சிங்க் ஆகிற மாதிரி இருக்குது. பிசி 57 ஓகே. இது மட்டும் காரணம் இல்லை, இன்னொரு காரணம்னு பார்த்திங்கன்னா என்னென்னா நமக்கு இங்கே ஏசி ஒரு 12 ஏசி 12 ஏபி 12 நமக்கு நேற்று வந்து பார்த்திங்கன்னா பிசி 12 கரெக்டாக 9 நாள் கேப்பில் அடிச்சிருப்பான். அதே சேம் ரூட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஏசி வந்து 75 அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஏபி 75 கரெக்டாக பார்த்திங்கன்னா 11 நாள் கேப் நினைக்கிறேன். ஏபி வந்து பார்த்திங்கன்னா 75 ஓகேவா. ஏசி 75 ஏபி 75 அதுலேருந்து 11 நாள் கேப் விட்டு பார்த்தா இன்றைக்கி வரும் நமக்கு பிசி வந்து 75. ஆனால் 3வது பேட்டர்ன் கண்டிப்பாக வந்து திருப்பி அடிக்கவும் வாய்ப்பு இருக்கிறதுனால 75 திருப்பி 57 அடிக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பிசி 57 வரலாம் ஓகேவா. அப்படி 57 நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி 57 வர மாதிரி இருந்தால் நமக்கு 457 ட்ரை பண்ணிக்கலாம். என்ன ரீசன் மட்டும் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க. நமக்கு லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 0-1 அடிக்கும்போது பாருங்கள் இங்கே ஏபி 0-1 அடிச்சிருந்தா அதுக்கு முன்னாடி ஒரு ஏபி 0-1 எங்கே அடித்தா பார்த்தீங்கன்னா ஏபி 0-1 இங்கே ஒன்று அடிச்சிருக்காங்க ஓகேவா. இந்த ஏபி 0-1 காமனாக வச்சுக்கோங்க. என்ன பண்ணியிருக்கான்னு மட்டும் பாருங்கள். இந்த ஏபி 0-1 அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அடுத்த நாள் மேலே பாருங்கள் 15 அடிச்சிருப்பான். அந்த 15க்கு தான் இங்கே ஒரு நாள் கீழே வந்து பார்த்திங்கன்னா 13 அடிச்சிருப்பான் ஓகேவா. 13 14 விட்டு 15 அடிச்சிருப்பான் ஓகேவா. இதுதான் பேட்டர்ன் ஓகேவா. இப்போ நமக்கு இங்கே ஏபி 0-1 அடிக்கும்போது பார்த்திங்கன்னா இங்கே 43 அப்போ 44 விட்டு 45 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது ஓகேவா. அங்கே என்ன பண்ணியிருக்கான்னு மட்டும் பாருங்கள். 0-1 காமனாக வச்சுக்கோங்க. இங்கே 13க்கு 15 ஓகேவா. 13க்கு 15 அடிச்சிருந்தா இங்கே நமக்கு இந்த 0-1 காமனாக வச்சு பார்த்தீங்கன்னா 43க்கு 45 சொல்லி வர வாய்ப்பு இருக்குது. அப்படி 45 வர மாதிரி தான் 457 ஒன்று ட்ரை பண்ணிக்கலாம். 457 நல்லாவே இருக்குது. எல்லா பக்கமும் பார்த்திங்கன்னா சிங்க் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஏபி 45 நல்லாவே இருக்குது. ஏன்னா ஒரு நம்பரை பேர் பண்ணி ஒரு நம்பர் பேர் பண்ணி தான் கரெக்டாக அடிச்சுட்டு வருவான். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பிசி 42க்கு பிசி ஒரு நாள் விட்டு பிசி வந்து 82 அடிச்சிருந்தான். பிசி 42க்கு ஒரு நாள் விட்டு பிசி வந்து 82 அடிச்சிருந்தான். இங்கே நமக்கு ஏபி வந்து 42 ஒரு நாள் விட்டு பாருங்கள் ஏபி ஒரு 82 அடிச்சிருப்பான் ஓகேவா. இங்கே பிசி 42க்கு பிசி 82 அங்கே ஏபி 42க்கு ஏபி 82 இதை மாதிரி தான் அடிச்சுட்டு வருவான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே என்ன பண்ணியிருக்கான்னு மட்டும் பாருங்கள். லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிசி 82 அடிச்சிருப்பான். பிசி 82 ஓகேவா. பிசி 82 அடிச்சுட்டு கரெக்டாக 2 நாள் விட்டு பாருங்கள் பிசி ஒரு 45 சொல்லி அடிச்சிருப்பான். பிசி வந்து 82 அடிச்சுட்டு 2 நாள் விட்டு பிசி வந்து 45. இங்கே ஏபி 82 அடிச்சுட்டு 2 நாள் விட்டு ஏபி ஒரு 45 கரெக்டாக வந்து பார்த்தா 2 நாள் கேப்பில் கரெக்டாகவே இருக்கும். அதனால் ஏபி 45 நல்லாவே இருக்குது. 2 கெஸ்ஸிங் இருக்குது. ரெண்டுமே தரமாகவே இருக்குது ஓகேவா. பார்த்துக்கோங்க. அப்படி ஏபி 45 வந்தால் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 4D ஒன்று சொல்கிறேன், அது நோட் பண்ணியிருக்கேன். வரது வாய்ப்பு இருக்கும். என்னென்னா கரெக்டாக இருக்குது. எல்லா பக்கமும் சிங்க் ஆகிற மாதிரி இருக்குது. பார்த்துக்கோங்க எப்படின்னு. இங்கே நமக்கு பி போர்டு பாருங்கள். இங்கே நமக்கு 4D நம்பரில் பாருங்கள். 4Dயில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு பாருங்கள் 9 ஓகேவா. ஏ போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள். ஏ போர்டு 9 அடிச்சிருப்பான் ஓகேவா. 9 அதை எடுத்து 2 நாள் விட்டு பாருங்கள் டி போர்டில் 9 அடிச்சிருப்பான் ஓகேவா. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 6ன்னு இருக்கும். அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டி போர்டில் 6 அடிச்சிருப்பான் ஓகேவா. இப்போ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 8ன்னு இருக்குது. அது நமக்கு இன்றைக்கி டி போர்டு 8 வரது வாய்ப்பு இருக்குது ஓகேவா. பார்த்தவங்களுக்கு தெரியும். ஒரு நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு எடுத்து அடிப்போம். ஏற்கனவே இந்த பேட்டர்ன் எவ்வளோ டைம் சொல்லியிருக்கேன். இங்கே 9 அதை எடுத்து நமக்கு ஏ போர்டு 9 எடுத்து டி போர்டில் 9 அடிச்சிட்டான் ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏ போர்டு 6 அதை எடுத்து டி போர்டில் 6ன்னு சொல்லி அடிச்சிட்டான். இங்கே ஏ போர்டு 8 அதை எடுத்து டி போர்டில் 8ன்னு வர வாய்ப்பு இருக்குது. 8 வரலாம் ஓகேவா. 8 வந்தால் நமக்கு ஒரே பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்கள் 49ன்னு இருக்கும் ஓகேவா. இங்கே பாருங்கள் ஏ டி போர்டு பாருங்கள் 4 ஓகேவா. இந்த 4 தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏ போர்டு 4 வர மாதிரி இருக்குது. என்னென்னா இப்போ பார்த்தவங்களுக்கு தெளிவாக தெரியும் நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஏ போர்டு 9 அதை எடுத்து நமக்கு டி போர்டில் 9ன்னு சொல்லி அடிச்சிட்டான். இங்கே ஏ போர்டு 6 அதை எடுத்து டி போர்டில் 6 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்து ஏ போர்டு 8 அதை எடுத்து டி போர்டு 8ன்னு அடிச்சிட்டான்னா இங்கே நமக்கு இங்கே டி போர்டு 4 அதை எடுத்து நமக்கு இங்கே ஏ போர்டு 4 வரது வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா 84 57 சொல்லி ஒரு நம்பரு ஒரு 4D ஒன்று செட் பண்ணிக்கோங்க. வரது வாய்ப்பு இருக்கும். பார்த்துக்கோங்க எப்படின்னு. நல்லாவே இருக்குது.
நீங்கள் கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் சொல்லியிருந்தேன், பாருங்கள், வீடியோ பாருங்கள். அதுலேருந்து உங்களுக்கு என்ன பண்ண முடியுமோ பார்த்துக்கோங்க. என்னோடய கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா 890 ஓகேவா, 890 சொல்லி ஒரு நம்பர் ஒன்று ட்ரை பண்ணிக்கோங்க. சப்போர்ட்டுக்கு 457 ஓகேவா, 457 நல்லாவே இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்படி 457 வர மாதிரி இருந்தால் மட்டும் ஒரு 4D வந்து பார்த்தீங்கன்னா 84 57 ஓகேவா, 84 57 ஒரே ஒரு 4D ஒன்று செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஜி, பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ.